ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணி ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி தபாங் டெல்லி கேசி குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு எதிராக வின் பண்ணி இப்போதைக்கு செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ அந்த தபாங் டெல்லி கேசி வெஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் போட்டியோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் தென் கூடவே கடைசி போட்டி கூட நாங்கள் தோத்துட்டு தான் போவோம் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ் அகைன்ஸ்ட் புனேரி பல்டன் போட்டி. அதை பற்றின குயிக்கான ரிவ்யூவும் உங்களுக்காக இந்த வீடியோவில் அண்ட் மாசானாமுத்தி இன்ஜுரி அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 23 டிசம்பர் அன்னைக்கு கடைசி 2 போட்டிகள் கடைசிக்கு முன்னாடி நாள் 2 போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் தபாங் டெல்லி கேசி, இரண்டாவது போட்டி தமிழ் தலைவாஸ் வெஸ் புனேரி பல்டன். 4 டீமுக்குமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கடைசி லீக் மேட்ச். பட் புனேரி பல்டன் தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இந்த சீசன்லேயே அதான் கடைசி மேட்ச். டெல்லி செமிஃபைனல் ஃபைனல்லாம் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் தபாங் டெல்லி கேசி, இந்த போட்டியை 45க்கு 31 சொல்லி தபாங் டெல்லி கேசி வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா குமன் சிங் 5 புள்ளிகள், நீரஜ் குமார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, மோஹித் 2 புள்ளி, ராகேஷ் 5 புள்ளிகள், 3 எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஜிதேந்தர் யாதவ் 7 புள்ளிகள், இமன்சு 5 புள்ளி. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி பக்ஷ் 1, ரோகன் சிங் 1, இமன்சு சிங் 2. அண்ட் தபாங் டெல்லி கேசி பக்கம் வந்தோம் அப்படின்னா நவீன்குமார் கோயத் 6 புள்ளிகள், கௌரவ் சில்லர் 1, சந்தீப் 1, ஆஷு மாலிக் 14 புள்ளிகள், ஆஷிஷ் 7, யோகேஷ் 3, ஆஷிஷ் 4 புள்ளிகள். அண்ட் தென் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல, பிகாஸ் தபாங் டெல்லி கேசி எந்த ஒரு சப்ஸ்டியூட்டுமே பண்ணல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. குஜராத் ஜெயண்ட்ஸ் 17 புள்ளிகள் எடுத்தாங்க, தபாங் டெல்லி கேசி 20. 2 டீமுமே தலா ஒரு முறை ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க, ஒரு டைம் ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்துச்சு, அங்கே தபாங் டெல்லி கேசியோட கை ஓங்கிருச்சு. 25க்கு 14 அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஸ்கோர் லீட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தபாங் டெல்லி கேசி. 2 முறை குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆல் அவுட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரைட் பாயிண்ட்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆஷு மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த மேட்ச், த்ரூ அவுட் த சீசன் கலக்கல் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டியும் ஈஸியாகவே தபாங் டெல்லி கேசி வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான போட்டி. ஏன்னா அவங்க டாப் 2ல ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டியை டை பண்ணணும். இந்த போட்டியை வின் பண்ணாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க டாப் 2ல முடிப்பாங்க. டாப் 2ல முடிச்சா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலாம். அதே தான் தபாங் டெல்லி கேசி அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு முன்னாடி குஜராத் ஜெயண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் கடைசி போட்டி ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்களோ அப்படி தான் கடைசி வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. லாஸ்ட் கேம் ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பெருசாக ஃபைட் எதுவுமே பண்ணாமல் தான் இந்த போட்டியை அவங்க தோற்றுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் ஆடும்போது ஓகே ஒரு ஃபைட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு, அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணல. குமன் சிங் 5 புள்ளி அதோட ஸ்டாப் ஆயிட்டாரு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிதேந்தர் யாதவ் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ரைடிங்கில் அப்படி இப்படின்னு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ராகேஷ் ஒரு 5, இமன்சு ஒரு 5, இந்த மாதிரி மாற்றி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே பெருசாக யாருமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த போட்டி ஜெயிக்கிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் குஜராத்தோட எந்த பிளேயர் கிட்ட இருந்துமே வரல. அங்கேயே மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் ஓவராலாக தபாங் டெல்லி கேசிக்கு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போட்டியை வின் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல மோரல் விக்டரியோட உள்ள போறாங்க இப்போதைக்கு பிளே ஆஃபுக்குள்ள அண்ட் செமிஃபைனலுக்குள்ளேயும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போட்டியை ஜெயிச்ச காரணமா அவங்க டாப் 2ல ஹரியானா கூட சேர்ந்து முடிக்க போறாங்க. ஹரியானா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தபாங் டெல்லி கேசி செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி டேபிள்ல முடிப்பாங்க. செமிஃபைனல் ஸ்பாட் கன்ஃபார்ம் டெல்லிக்கு. இன்னொரு கப் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடி வரலாற்றிலேயே 15 போட்டிகள் அன்பீட்டனா இருந்திருக்காங்க தபாங் டெல்லி கேசி. ஒரு டீம் அதிக அன்பீட்டன் கேம் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெல்லி தான். 15 போட்டி அன்பீட்டன். மேபி அவங்க டிராஃபி வின் பண்ணாங்கன்னா 17 போட்டி அன்பீட்டனா அது ரெக்கார்டா செட் ஆகும் தெரியல. இதற்கு முன்னாடி புனேரி பல்டன் சீசன் 10 அண்ட் சீசன் 11 இந்த மாதிரி 14 போட்டிகள் அன்பீட்டனா இருந்து ரெக்கார்டை செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை டெல்லி இந்த மேட்சை வின் பண்ணதோட சேர்த்து 15 போட்டிகள், அதில் இதில் ட்ராலாம் இருக்கு. பட் இருந்தாலும் 15 போட்டி அன்பீட்டன் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. அதை சூப்பராக அச்சீவ் பண்ணியிருக்காங்க டெல்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஆஷு மாலிக் அண்ட் நவீன்குமார் கோயத்தோட டீம் இப்போதைக்கு செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்க இந்த சீசனை எங்க முடிக்க வாய்ப்பு இருக்கு? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேவோட இரண்டாவது போட்டி தமிழ் தலைவாஸ் வெஸ் புனேரி பல்டன்.
42க்கு 32 சொல்லி புனேரி பல்டன் இந்த போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. புனேரி பல்டனோட ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பங்கஜ் மொஹித்தே 1, அபினேஷ் நடராஜன் 2, அதுவும் அந்த சச்சினோட டேக்கல்லாம் அல்டிமேட்டு. சங்கேஷ் சாவந்த் 4 புள்ளிகள், வி அஜித்குமார் 7 புள்ளிகள், ஆரியவர்தன் நாவலே 10 புள்ளி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 9 புள்ளி எடுத்துட்டாரு. கௌரவ் காட்ரி 5 புள்ளிகள், அமன் 4 புள்ளி. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அலிஹாடி 4 புள்ளிகள். ஆக்சுவலி எல்லா சப்ஸ்டியூட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் சாய் பிரசாத் 1, அதுவும் தமிழ் தலைவாசோட PKL சீசன் 11ஓட கடைசி ரைட்ல தான் எடுத்திருந்தாரு. மற்றபடி இன்னைக்கு டே அவருக்கு சுத்தமாக சரியில்லை. அபிஷேக் 4 புள்ளிகள், நல்லாவே இன்னைக்கு டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாரு. அனுஜ் கவாடே 2 நல்லா பண்ணியிருந்தாரு. சச்சின் 7 சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இமன்சு 8 வழக்கம் போல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அமிரோசன் பஸ்தாமி 4 புள்ளிகள் சூப்பர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் நிதிஷ்குமார் ஆஸ் யூஷுவல் ஒரு I5. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சௌரவ் ஃபகாரியா மட்டும் 1 புள்ளி. இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம லீட் எடுத்திருந்தாங்க புனேரி பல்டன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறத விட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் 22 புள்ளிகள் புனேரி பல்டன். அப்பயே 2 முறை தமிழ் தலைவாசை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 28க்கு 13 அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ரைட் பாயிண்ட்ஸ் மட்டும் 14 புனேரி பல்டன் எடுத்திருப்பாங்க. சும்மா அந்த ஆரியவர்தன் வந்தாலேயே 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் தான் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்படி இப்படின்னு போராடி லீட் எடுத்தாங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 19க்கு 14 தமிழ் தலைவாசு தான் லீட் இருந்தாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க வந்து அவங்களுக்கு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மேட்ச் தோக்கிறதுக்கு ரீசன் அமைஞ்சிருச்சு. அண்ட் ஓவராலா இந்த போட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனேரி பல்டன் வந்து கடைசி போட்டி சொந்த மண்ணில் ஆடுறோம், அதாவது புனேல தான் நடக்குது. புனே லெக் ஹோம் லெக் வேற, நம்ம ஜெயிச்சா ஆகணும் இந்த க்ரௌடுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அது இல்லாம 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வேற உள்ள வந்திருந்தாங்க. ஒன்னு அபினேஷ், இன்னொன்னு அஜித். 2 பேரும் நாங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரியே ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுவும் அபினேஷ் நடராஜன் வந்து சச்சினை வந்து சோலோ டேக்கல் ஒன்று பண்ணுவார், அதெல்லாம் வேற லெவல் அல்டிமேட்டு. அது இல்லாமல் ஓவராலாக த்ரூ அவுட் த மேட்ச் வந்து எல்லா புனேரி பல்டன் பிளேயர்ஸுமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முக்கியமாக ஆரியவர்தன் அப்படிங்கிற யங்ஸ்டர் வந்து கலக்கியிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் கௌரவ் காட்ரி அண்ட் அமன் அவங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவான டேக்கிள்ஸ் வந்து பார்க்கவே அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டே கிடையாது, கடைசி மேட்ச் தோத்துட்டு போவோங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. முக்கியமாக இந்த சாய் பிரசாத்லாம் என்னன்னே தெரில, எனக்கு போவார் 10 செகண்ட் தான் ஆடுவார், அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிடுவாங்க, வெளியே போவார், திரும்பவும் உள்ள ரீகால் ஆகி வருவார், அதே தான் திரும்ப ரிப்பீட்டு, போவார் பிடிப்பாங்க அவுட்டு ரிப்பீட்டு, போவாங்க பிடிப்பாங்க அவுட்டு ரிப்பீட்டு. இதான் சாய் பிரசாத்துக்கு நடந்துட்டு இருந்துச்சு. சச்சினுமே ஆல்மோஸ்ட் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார், அவரையுமே நிறைய வாட்டி பிடிச்சாங்க. இன்னைக்கு மொயின் சஃபாக்கி உள்ள இல்லாதது எவ்வளோ பெரிய மைனஸுங்கிற மாதிரி தமிழ் தலைவாசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஸோ போகிறப்பவும் நாங்கள் தோத்துட்டு போகிறோங்கிற மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸு, அது ஃபெயிலியர் டான்ஸாக தான் தமிழ் தலைவாசுக்கு முடிஞ்சிருந்துச்சு. பட் புனேரி பல்டன் போகிறப்போ ஒரு வெற்றியோட போகிறாங்க. அஜய் தாக்கூர் அதுவும் நமக்கு எதிராக தமிழ் தலைவாசுக்கு எதிராக உட்காந்து பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ண முடியாது, இது வந்து PKL. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தாக்கூரே ப்ளே பண்ண போகிறாரு. அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மாசானமுத்து இன்ஜுரி அப்டேட், மாசானமுத்து வந்து ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் இப்போ டீம் கூட இருந்தே தான் ரிகவர் ஆகிட்டு இருக்காரு. இன்னும் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இதிலிருந்து ஒரு பிளேயர் 2 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் போகிறாங்க, மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹவுட்டிங் மாதிரி சுத்த போறாங்க. ஸோ அவங்க கூட தான் முத்து இருக்க போறாரு. அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டீம் கூட இருந்து தான் ரிகவர் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவருமே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாசு. ஸோ அவர் சீக்கிரம் ரிகவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே வேண்டிப்போம். நான் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா தமிழ் தலைவாசு மேட்சை பற்றி வீடியோவே வராது, ஏன்னா தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நானும் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.